ஞானியின் பார்வையில் ஆற்றல்களும் சித்திகளும் கனவுகளை ஒத்தவையே. பிச்சைக்காரன் ஒருவன் தான் நாடாளும் அரசனாக கனவு காண்கிறான். அந்த கனவு நீடிக்கும் வரையில் மட்டும்தான் அவனுக்கு அரசாளும் சுகமும் அனுபவமும். அக்கனவில் இருந்து விழித்த மறுகணமே தன் பசியை போக்கிக் கொள்ள பிச்சை எடுக்கும் நிர்பந்தம் அவனுக்கு ஏற்படுகிறது. நனவுலக ஆற்றல்களும் சித்திகளும் கூட கனவுகளைப் போன்று நிலையற்றவையே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகளை அதிகம் நினைத்தல் கூடாது. புலனின்றி காண்பது கேட்பது இத்தகைய ஆற்றலால் எவ்வித பயனும் கிடையாது. ஏனெனில் அவை ஏதும் இன்றியே பேரொளியும் அமைதியும் கைகூட முடியும். ஞானி எவரும் சித்திகளை நாடியதில்லை. அவற்றை துச்சமாக மதித்துள்ளனர். ஏனெனில் அன்றாட வாழ்வில் அவற்றால் பயன் ஏதும் இல்லை. சித்திகள் செய்வதில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்றுமே ஆர்வம் காட்டவில்லை. அவற்றை அவர் துச்சமென மதித்தார். அவற்றால் யாதொரு பயனும் இல்லை என்று அவற்றிலே ஆர்வம் காட்டிய அன்பர்கள் சிலருக்கு அறிவுரையும் கூறினார். ஆயினும் அவருடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாது சில சித்திகள் இடம்பெற்றுவிட்டன. அவற்றை பகவானின் அருள் திருவிளையாட்டு என்றே கொள்ள வேண்டும்.